டேமில் வந்து ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தண்ணி திறந்து விட்டுருக்குறாங்க. டேமுக்கு பின்பகுதியில் ஒரு ஊர் இருக்குங்க. அங்கெல்லாம் பாருங்க, அது வந்து ஒரு ஊர். தண்ணி ஷட்டர் ஹைட்டுக்கு இருக்கும் போல, எல்லாம் வெறும் கருங்கல்லே கட்டியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அணையோட அந்த பின்பகுதிகிட்ட வந்திருக்கேன். பின்னாடி அந்த அமைதியான ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊருக்கு நம்ம போய் பார்க்கலாம். நெல் நட்டுருக்காங்க. அங்கே வந்து நிறையா வீடுகள் இருக்குங்க. இந்த பள்ளத்து ஏறி அந்த நேரங்கன்னா அதுதான் ஊர். தண்ணி நேராக கீழே போய் ஆற்றுக்கு தண்ணி செம்ம ஜில்லுன்னு இருக்கு. இப்போ நம்ம எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா கரியக்கோவில் நீர்த்தேக்கம். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த டேம் வந்து எங்கே இருக்குன்னா சேலம் மாவட்டம், சேலத்துலேருந்து கருமுந்துறை போகிற ரோடுங்க. அதாவது சேலத்துலேருந்து ஒரு 40 கிலோமீட்டர் தூரம் வரும். இந்தாண்ட பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வாழப்பாடி, ஆத்தூர், இதுதான் பக்கத்தில் இருக்கிற அடுத்த கட்ட ஊர். ஸோ ஆத்தூர்லேருந்து ஒரு 30 கிலோமீட்டர் வரும். வாழப்பாடியிலேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் தூரம் வரும். கருமுந்துறை மலைக்கு அடிவாரத்தில் இருக்குது. அதாவது கல்வராயன் மலை, சின்ன கல்வராயன் மலை, பெரிய கல்வராயன் மலைன்னு இருக்குது. சேலம் மாவட்டத்தோட பார்டரு இது. இங்கேருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா வசிஷ்ட நதி உருவாகுது. இதோட நீர்பிடிப்பு பகுதின்னு பார்த்திங்கன்னா மேலே கரியக்கோவில், கருமுந்துறை, அதெல்லாம் இந்த பின்னாடி அதெல்லாம் தான் பார்த்திங்கன்னா கல்வராயன் மலைகள். கல்வராயன் மலையோட ஒரு பகுதி பாருங்கள், சுற்றி பாருங்கள். அப்படியே இங்கேருந்து அப்படியே டர்ன் பண்ணால் எல்லா சைடும் மலையாக இருக்கும். சேலத்தில் வந்து நீங்கள் சேலத்துக்குள்ளே வந்துட்டு நீங்கள் இறங்கி சுற்றி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே மலையாக தான் இருக்கும். இது வந்து கல்வராயன் மலைகள், கிழக்கு தொடர்ச்சி குன்றுகளோட ஒரு மலைப்பகுதி. பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பாக்கு மரங்கள், தென்னை, பாக்கு அதிகமாக இங்கே பிரதானமாக வைக்கிற பயிர்கள். இப்போ வந்து டேமில் வந்து ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தண்ணி திறந்து விட்டுருக்குறாங்க. அதாவது வந்து மெயின் ஷட்டரில் இல்லை, இந்த பிரதான கால்வாய் சைடில் பாருங்கள் கீழே தண்ணி போகுது. அதாவது வந்து இந்த இங்கே கீழே வந்து அடிப்பகுதியில் வாய்க்கால் போகுது. இப்போ என்னென்னா இந்த டேமுக்கு பின்பகுதியில் ஒரு ஊர் இருக்குங்க. பாருங்கள், அங்கெல்லாம் பாருங்கள், அது வந்து ஒரு ஊர், அது ஒரு சின்ன கிராமம். அதே மாதிரி இங்கே சைடில் வந்து ஒரு ரோடு போகுது. அந்த மலை இருக்குங்களா, அது மேலே வந்து ரோடு போய் அங்கே லாங்கில் இருக்குது, பார்த்தா தெரியல. அங்கே ரோடு இருக்குது. அதில் வந்து அப்படியே போய் அந்த மலைக்குள்ளேயே போனால் மேலே வந்து நிறைய மலை கிராமங்கள் இருக்குது. கிராமம்னு இல்லை, பெரிய பெரிய ஊரே இருக்குது. அதில் முக்கியமான ஊருன்னு பார்த்தீங்கன்னா கருமுந்துறை. அடுத்து வந்து வெள்ளிமலை, அப்புறம் வந்து இன்னும் நிறைய ஊர் இருக்குது. அதுலேயே போனோம்னா நம்ம அந்த சைடு போயிடலாம். மலைக்கு அந்தாண்ட போனோம்னா நம்ம திருவண்ணாமலை போகலாம், கள்ளக்குறிச்சி போகலாம். இப்போ வந்து அந்த மெயின் ஷட்டர் இருக்கிற இடத்துக்கிட்ட வந்துட்டோங்க. இங்கே பாருங்கள், 3 இருக்குது. எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். ஆக்சுவலி இது வந்து 3 ஷட்டருமே ரொம்ப பெருசு. இதை வந்து ஓப்பன் பண்ணால் தண்ணி வரும். ஆனால் இப்போ அந்த ஷட்டர் ஹைட்டுக்கு வந்து தண்ணி கிடையாது. தண்ணி ஷட்டர் ஹைட்டுக்கு இருக்கும் போல், அது லைட்டாக லீக் ஆகுது. கீழே பாருங்கள் எவ்வளோ பள்ளம், நல்லா பெரிய பள்ளம். அது வந்து அந்த இடத்துல பள்ளம் பண்ணியிருப்பாங்க, ஒரு 20 அடிக்கு ஆழம் இருக்கும். ஏன்னா அந்த தண்ணி வந்து குத்தி மேலே எழும்பும் போது வந்து அந்த மண் அரிப்பை தடுக்கிறதுக்காக. எல்லாம் வெறும் கருங்கல்லே கட்டியிருக்காங்க. ஒரு 35 வருஷத்துக்கு மேலே ஆகுது எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஆம்புலன்ஸ் போகுது அந்த பின்னாடி இருக்கிற ஊர்லேருந்து. ஏதோ ப்ரைவேட் ஆம்புலன்ஸ் மாதிரி தெரியுது. என்ன ஆம்புலன்ஸுனால் ஏதோ பாரதியார் மக்கள் ஏதோ தொண்டு நிறுவனம், ஏதோ ஒரு என்ஜிஓவோட ஆம்புலன்ஸு.
ஸோ வில்லேஜுக்கு போயிட்டு போகிறாங்க. இப்போ நம்ம எங்கே போகிறோம்னா அணையோட பின்பகுதிக்கு போகிறோம். அந்த சைடில் வந்து இருக்கிற ரோட்டில் போயிட்டுருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா அணையோட அந்த பின்பகுதிக்கிட்ட வந்திருக்கேன். அங்கே இருக்குது பாருங்கள் டேமோட மெயின் ஷட்டரு. இது வந்து இந்த நான் சொன்னோம்ல குளிக்கிற அந்த இடம். இந்த அணைக்கு வந்து மெயினாக தண்ணி வர அந்த ஏரியா பார்த்தீங்கன்னா மலை மேலேருந்து ஒரு ஓடை வருது, பெரிய ஓடை. அந்த தண்ணி இங்கே வந்து அணையோட கலக்குது. நாங்கள் வந்து இந்த ஏரியாவில் தான் குளிப்போம். இங்கே வந்து கொஞ்சம் சேஃபு தான், எல்லாமே பாறை தான் இருக்கும், அந்த ஜல்லி கற்கள் தான் இருக்கும். பட் நீச்சல் தெரிஞ்சவங்களுக்கு தான் சேஃபு. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மூங்கில், ஃபுல்லாக மூங்கில் மரம் எல்லாம் வந்து ஆடு மாடு எல்லாம் பின்னாடி மேய்ச்சிக்கிட்டு இருக்காங்க. இதுதான் வந்து அன்னைக்கு வர மெயின் ஓடை. பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பார்க்க சூப்பராக இருக்குது. பின்னாடி அந்த அமைதியான ஒரு ஊர் இருக்குது, அந்த ஊருக்கு நம்ம போய் பார்க்கலாம். ரொம்ப அமைதியான ஏரியாங்க, நல்ல ஒரு சுத்தமான காற்று. டேமோட அப்படியே பின்பகுதிக்கு வந்தோம்னா இங்கே பாருங்கள், இது ஒரு வாய்க்காலோட 2 சைடும் பார்த்திங்கன்னா விவசாயம் நடந்துகிட்ருக்கு. இங்கே தான் வந்து அந்த கிராமம் இருக்குது, அந்த ஒரு அழகான ஒரு சின்ன கிராமம். இது ஒரு வாய்க்கால் போகுது. இந்த பக்கம்லாம் பாருங்கள் வீடு, விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க. வாழை, மரவள்ளிக்கிழங்கு, தென்னை மரம், பாக்கு மரம்லாம் இருக்குது. ரொம்ப அமைதியாக இருக்குது. கரும்பும் போட்டிருக்காங்க. நீங்கள் நினச்சி பாருங்கள், இதில் வந்து டேம் நிறைஞ்சா வந்து இந்த ரோடு வரைக்கும் தண்ணி இருக்கும். இந்த ரோட்டுக்கு கொஞ்சம் கீழே வரையும் இருக்கும். 2 சைடும் தண்ணி இருக்கும். அதே மாதிரி 2 சைடும் வந்து ஃபுல்லாக தண்ணி. அதுக்கு நடுவில் வந்து ஒரு மலை கிராமம், ஒரு கிராமம், ரிமோட்டான ஒரு ஏரியா, ரொம்ப பீஸ்ஃபுல்லாக எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்கள். அப்படியே 2 சைடும் தண்ணி, நடுவில் வந்து தார் ரோடு. அப்படியே சூப்பராக ரோடுக்காக மட்டும் இந்த இடத்த ஹைட்டாக விட்டுருக்காங்க. பின்னாடி இருக்கிற ஊருக்கு போகிற ரோடு பாப்பநாயக்கன்பட்டி மூலப்பாடி சாலை. எல்லாம் ஃபுல்லாக வந்து பாக்குத்தோப்பு, அமைதியான ஊர். நெல் நட்டுருக்காங்க. அங்கே வந்து நிறையா வீடுகள் இருக்குதுங்க. இந்த பள்ளத்து ஏறி அந்த நேரங்கன்னா அதுதான் ஊர். அங்கே வந்து ஒரு 20 குடும்பத்துக்கு மேலே இருக்காங்க, வீடுகள் அதிகம். இது வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. டேமுக்கு அப்படியே நேர் பேக் சைடு. இங்கேருந்து டேம் இருக்கிறதுனால தண்ணி பிரச்சனை இருக்காது. ஆனால் இன்னொரு பிரச்சனை என்னென்னா இந்த எருமை பிரச்சனை, இந்த எலி தொல்லை பயிர்களை வந்து சேதப்படுத்தும். பாக்கு விவசாயம் அதிகம் பண்ணிடுறாங்க. அப்படியே டேமுக்கு அப்படியே நேர் பின்னாடி பாருங்கள், ஒரு அழகான சின்ன வீடு, ஒரு 2 குடிசை. இங்கெல்லாம் வந்து காய்கறியெல்லாம் கடையில் வாங்கிட்டு இருக்க மாட்டாங்க. அணைப்பகுதியில் ஒரு இந்த அழகான சூழலில் பாருங்கள். இவங்கெல்லாம் வந்து யார் அப்படியே ஓடிட்டுருப்பாங்க. இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, காலையில் எழுந்திரிப்பாங்க, கஞ்சோ கூழ குடிப்பாங்க, ஆடு மாடை ஓட்டுவாங்க, அணைப்பகுதியில் மேய்ப்பாங்க. அப்படியே அந்த அசதியில் மரத்தடியில் கொஞ்சம் நேரம் தூங்குவாங்க. அப்புறம் யாரோ 4 பேர்த்திட்ட சும்மா அப்படியே ஜாலியாக பேசிவிட்டு அப்படியே இயல்பாக வந்து தூங்குவாங்க. படுத்தா உடனே தூக்கம் வரும். தூக்க மாத்திரை தேவையில்லை, எதுவும் தேவையில்லை, அதிகமாக பணமும் தேவையில்லை. இவங்களுக்கு வந்து நோய் நொடியும் அதிகம் வராது. பொழுதுனைக்கும் நடந்துட்டு இந்த வெயில் இதெல்லாம் வேலை செய்கிறதுனால இந்த சுகர், ப்ரெஷரு அதிகம் வராது. அழகான பாருங்கள், சின்ன தென்னை மரம் அழகாக வந்து அப்படியே கையிலே பிச்சுக்கலாம். அப்படியே வெட்டி எடுத்து உள்ளே போட்டுக்குவாங்க. அதே மாதிரி அங்கே பாருங்கள், பப்பாளி, நாட்டு கொய்யாக்கா, ஏதாவது ஒரு பழம் இருந்தால் பிச்சு சாப்பிடுவோம். 3 பிச்சிருக்கேன். எல்லாம் நல்லா ஓரளவுக்கு 2 பழுத்துருக்கு, 1 காய். சாப்பிட்டு பார்க்கலாம், கழுவிட்டு சாப்பிட்ணும்.
தண்ணி பாருங்க வந்து இங்கே ஒரு வாய்க்கால், அது ஷட்டர் க்ளோஸில் இருக்குது. இது வந்து இந்த இது வந்து காட்டுக்கு பாசனத்துக்கு போகிறது. இது வந்து நேராக ஆற்றுல ஜாயிண்ட் ஆகிடும். இப்போ தண்ணி வந்து ஆற்றுக்கு தான் போகுது, பாசனத்துக்கெலாம் போகல. தண்ணி எவ்வளோ ஸ்பீடாக போயிட்டுருக்கு. தண்ணி நேராக கீழே போய் ஆற்றுல தான் போயிட்டுருக்கு. அந்த ஷட்டர்லேருந்து வர தண்ணி நிறையா வருதுன்னு நினைக்கிறேன். அங்கே பாருங்கள். அடுத்து இதுதான் வந்து மெயின் ஷட்டர் ஓப்பன் ஆனால் வர இது துணியெலாம் காய போட்டிருக்காங்க. துணி துவைச்சி தண்ணி பாருங்கள் ஃபுல்லாக வருது, ஃபால்ஸ் மாதிரி. மெயின் ஷட்டரு எவ்வளோ பெருசாக இருக்குது. அப்படியே என்னென்னு வந்தால் தண்ணி நல்லா போயிட்டுருக்கு. தண்ணி செம்ம ஜில்லுன்னு இருக்கு. ஸ்பீடாக வருது. நல்லா போயிட்டுருக்கு. நல்லா ஏகப்பட்ட தண்ணி சைட்லேயும் வருது. தண்ணி அந்த ரைட் சைடு ஷட்டர்லேருந்து வேகமாக வருது. வந்து போகுது. அங்கே ஒரு அக்கா வந்து ஜாலியாக துணி துவைச்சி போட்டு மாடுகள்லாம் ஓட்டிகிட்டு வந்து வச்சுட்டு மரத்தடியில் ஜாலியாக உட்காந்துருக்காங்க. ஒரு எளிமையான ஒரு வாழ்க்கை. தண்ணி கீழே இருந்து திறக்கிறதுனால நல்லா மீன் வாடை தூக்குது. பாருங்க அந்த ரோடு ரோலரு, அப்புறம் லாரி எல்லாம் வந்து ஒர்க் முடிச்சுட்டு இன்னும் அந்தாண்டா 2-3 வண்டி நிற்கிது. ஒர்க் முடிச்சுட்டு அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்க. எப்படி கிடக்கு பாருங்க. எல்லாம் வந்து இந்த டேமோட கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு எவ்வளோ உழைச்சிருக்கும், இன்றைக்கி வந்து அதுக்கு அனாதையாக விட்டு போயிட்டாங்க. ஓகேங்க, இதுதான் வந்து எங்கள் ஊரில் இருக்கிற ஒரு சின்ன அழகான ஒரு உலகம். எல்லோரும் வந்து ஃபேமிலியோடு வருவாங்க, சாப்பாடெலாம் செஞ்சு எடுத்துகிட்டு வந்து இங்கே சாப்பிட்டு மரத்தடியில் உட்காந்து. அப்புறம் வெளியெல்லாம் கல்மீன் கடைலாம் இருக்குது, மேலே வந்து மலை இருக்குது. ஸோ வந்தால் வந்து அமைதியாக என்ஜாய் பண்ணிட்டு போகிற ஒரு நல்ல இடம். நீங்களும் இந்த சைடு வந்தீங்கன்னா இந்த டேமை பற்றி விசிட் பண்ணி பாருங்கள். கரியக்கோயில் நீர்த்தேக்கம், பாப்பநாயக்கன்பட்டி, சேலம் மாவட்டம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். மீண்டும் ஒரு வீடியோ சந்திக்கலாம். நன்றி, பாய்.